ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவ்ரேனு மூமெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் கர்நாடகாவில் இருக்க இந்தியாவோட ஸ்காட்லாண்டுன்னு சொல்கிற கூர்க் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூர்குக்கு டைரெக்டாக ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ நாங்கள் காவேரி எக்ஸ்பிரஸில் சீட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு சென்னை சென்ட்ரலில் இருந்து நாங்கள் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். காவேரி எக்ஸ்பிரஸ் நைட் 11:30க்கு ஷார்ப்பாக சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டுச்சு. இந்த ட்ரெயின் அரக்கோணம், பெங்களூர் வழியாக மைசூருக்கு போகும். நாங்கள் மார்னிங் 8:30க்கு மைசூர் ஜங்ஷன் ரீச் ஆனோம். மைசூர் ஜங்ஷன்ல இருந்து மைசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு டாக்ஸிஸ் அண்ட் ஆட்டோஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். அங்கேருந்து நாங்கள் கேஎஸ்ஆர்டிசி மைசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிச்சுட்டு டைரெக்டாக வி போர்டட் ஆர் பஸ். இந்த பஸ் மைசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குஷால் நகர் வழியா மடிக்கேரி ரீச் ஆகும். எங்க ரெசார்ட் குஷால் நகர்ல இருந்ததுனால நாங்க அங்க இறங்கிட்டோம். அங்கிருந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வழியா எங்க ரெசார்ட்க்கு நாங்க ரீச் ஆனோம். சந்திரவன ஹோம் ஸ்டே பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம். ஹோம் ஸ்டேக்கு போனதும் எல்லாரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எங்கள் ஹோம் ஸ்டேக்கு பக்கத்துலேயே இருந்த நாம்ட்ரோலிங் மொனஸ்ட்ரின்ற கோல்டன் டெம்பிளுக்கு தான் நாங்கள் போனோம். இந்த கோல்டன் டெம்பிளுக்கு என்ட்ரி ஃப்ரீ தாங்க. எங்க பார்த்தாலும் புத்திஸ்ட் மாங்க்ஸ் தான் இருந்தாங்க. இந்த டெம்பிள் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. நாங்க இந்த டெம்பிள்ல ஸ்பெண்ட் பண்ண ஹாஃப் அன் ஹவருமே இது டிஃப்ரெண்டான கண்ட்ரில இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஆமாங்க, இது ஒரு டிபெட்டியன் டெம்பிள். இதாங்க கோல்டன் புத்தா ஸ்டாச்சு. நாங்க போறப்போ இங்க பிரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த டெம்பிளோட வால்ல எல்லாமே டிபெட்டியன் பெயிண்டிங்ஸாக தான் இருந்துச்சு. இந்த கோல்டன் டெம்பிளோட சரௌண்டிங்ஸ், அப்புறம் இந்த ப்ரேயர்ஸ் அண்ட் இந்த வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துச்சு. டெம்பிளுக்கு வெளியே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் புத்தா ஐடல்ஸ், ட்ரீம் கேச்சர்ஸ் அண்ட் டிபெட்டியன் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ஹோம் ஸ்டே வந்துட்டோம். இதுதான் நாங்கள் தங்கின ஹோம் ஸ்டேயோட நைட் வியூ. இங்கே ரொம்பவே காமாக இருந்துச்சு. எங்களை தவிர ஒரு 5 ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஈச் ஃபேமிலிஸ்க்கு செப்பரேட்டான ப்ளூடூத் ஸ்பீக்கர் அண்ட் அன்லிமிட்டெட் ஸ்டார்டர்ஸ் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்ல கொடுத்துருந்தாங்க. அண்ட் தே ஹவ் அரேஞ்ச் ஃபார் த கேம்ப் ஃபயர் ஆல்சோ. கேம்ப் ஃபயர் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. And that's all for the day 1.
கூர்க்குக்கு ஃபேமஸே காஃபி தாங்க. ஸோ டே 2 ஓட ஃபர்ஸ்ட் பிளேஸே காஃபி பிளான்டேஷன் தான் விசிட் பண்ணோம். இங்க நமக்கு ஒரு கைட் அசைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க தமிழ்லயே காஃபி பிளான்டேஷன் பத்தி A to Z நம்மளுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. காய வைப்பாங்க. காய வச்சுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்றது ரோஸ்டிங். ஸோ ரோஸ்டிங் வந்து 3 வெரைட்டி ரோஸ்ட் பண்ணுவாங்க. லைட், மீடியம், டார்க். லைட் ரோஸ்ட் வந்து 20 மினிட் ரோஸ்ட் பண்றது க்ரீன் காஃபி. எனக்கு க்ரீன் டீ மாதிரி க்ரீன் காஃபிஸ் இருக்கு. வெயிட் லாஸ், மார்ஜின், பிளான்டேஷன் டூர் முடிஞ்சதும் எக்ஸிட்லயே ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்க அவங்களோட காஃபி பவுடர்ஸ், ஸ்பைசஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே சேல்ஸ்க்கு வச்சிருந்தாங்க. காஃபி பீன்ஸ் ரோஸ்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு கப் காஃபி காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நாங்க வந்த பிளேஸ் அபே வாட்டர் ஃபால்ஸ். இங்க என்ட்ரி ஃபீஸா ₹10 சார்ஜ் பண்றாங்க. இங்க இருந்து கீழே ஒரு 200 ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்லி ஒரு 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆக. நாங்க விசிட் பண்ணது ஆகஸ்ட் மந்த். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல தண்ணி ஆர்ப்பரிச்சு வரதை பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் தண்ணி ரொம்பவே அதிகமாக வந்ததுனால அதை பார்க்கறதுக்கு மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ்ல இருந்தே இதை பார்த்து நம்ம ரசிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் போக இருந்தது கிளாஸ் பிரிட்ஜ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் பேட் லக் அது க்ளோஸ் ஆயிருந்துச்சு. எங்கள் கேப் டிரைவர் அண்ணா கிட்ட கேட்டதுக்கு சம் இஷ்யூஸ்னால டெம்பரரியாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அடுத்ததா நாங்க மடிக்கேரி ஃபோர்ட் போனோம். இது 17th செஞ்சுரியில முத்துராஜா என்ற அரசர் கட்டினதாக சொன்னாங்க. இந்த ஃபோர்ட்டை சுத்தி பார்க்க என்ட்ரி ஃப்ரீ தான். அடுத்து நாங்க சர்ச் மியூசியம்க்கு போனோம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வாங்கினாங்க. இந்த மியூசியம்ல அந்த காலத்து மன்னர்கள் யூஸ் பண்ண ரொம்ப புராதான பொருட்கள், வெப்பன்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. Next, we visited Raja Seat Park. இங்க என்ட்ரி டிக்கெட் பர் ஹெட் ₹20 சார்ஜ் பண்ணாங்க.
இந்த பிளேஸ்க்கு ஒரு ஹிஸ்டரி சொல்றாங்க. அந்த காலத்துல அங்க வாழ்ந்த ராஜாக்கள் தன்னோட ராணியோட வந்து இங்கதான் சன்செட் பார்த்ததா சொல்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நாங்க ஒரு 4 o'clock போல போனதுனால சன்செட் பார்க்க முடியல. ஹவெவர் அந்த பிளேஸ் ஃபுல்லா ஃபாக் கவர் பண்ணிருந்து அந்த சீனரியே பார்க்க வேற லெவல்ல இருந்துச்சு. இங்க ஜிப்லைன் கூட இருந்துச்சு. லாஸ்டா நாங்க விசிட் பண்ண பிளேஸ் ஓம்காரேஸ்வர் டெம்பிள். இந்த டெம்பிள்ல லிங்கராஜேந்திரர் 2 என்ற ஒரு கிங் 18th செஞ்சுரியில கட்டினதா சொன்னாங்க. இந்த டெம்பிள்ல ஸ்ட்ரிக்ட் ட்ரெஸ் கோட்ஸ் இருந்துச்சு. ஆல்சோ வீடியோஸ் அண்ட் போட்டோகிராஃபி நாட் அலவுட்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தும் டெம்பிளுக்கு வெளியே நாங்க எடுத்த வீடியோவை நீங்க பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். நாங்க 2 டேஸ்க்கு தான் இந்த ட்ரிப் பிளான் போட்டதுனால சில பிளேசஸ் எங்களால விசிட் பண்ண முடியல. பட் உங்களுக்கு டைம் இருந்தா இந்த பிளேசஸ்லாம் நீங்க விசிட் பண்ணுங்க. Okay friends, see you in another video. Bye.